ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜெர்னிங்கிற ஒரு சைனீஸ் டிராமாவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 24 அண்ட் இதுதான் ஃபைனல் எபிசோட். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரா டாக்கீஸ். சனா தன்னுடைய லாஸ்ட் மிஷனை முடிக்கிறதுக்காக ஸ்வர்கத்துக்கு போறா. அங்க மாஸ்டருடைய பாஸ்ட் லைஃபான ஷாக்காவையும் யாலாங்குடைய பாஸ்ட் லைஃபான சீலிங்கையும் ஃபெய்னியாவுடைய பாஸ்ட் லைஃபையும் மீட் பண்றா. ஃபெய்னியாவோட பாஸ்ட் லைஃப் பேரு ஃபெய்னியாவ் தான். எப்பவுமே மாஸ்டர் மாதிரி இருக்கிற பர்சனுக்கு பக்கத்துல தான் கிளைண்ட் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிளைண்டே நம்ம மாஸ்டர் தான். ஷாக்கா கடவுளுடைய மகன், சோ இவரும் கடவுள் தான். ஆனா சீலிங் அங்க இருக்கிற ஒரு ராஜ்யத்துடைய அரசன். சீலிங்கை விட ஷாக்கா பல மடங்கு சக்தி வாய்ந்தவரு. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா சனாவை பார்த்த உடனே ரெண்டு பேருமே சனாவை வெறித்தன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி, சனாவுடைய பாஸ்ட் லைஃப் பேரு ஈஷா. சோ ஈஷாவை ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரசன்ட்ல எப்படி சனா யாலாங்க லவ் பண்றாலோ அதே மாதிரி பாஸ்ட்ல ஈஷா சீலிங்க லவ் பண்றா. இந்த விஷயம் ஷாக்காக்கும் தெரிய வருது. ஆனா ஷாக்கா எப்படியாவது நம்ம ஈஷாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈஷா எனக்கு மட்டும் தானே விடாப்பிடியா நிக்கிறாங்க. இதனால பெரிய போரே ஸ்டார்ட் ஆகுது. ஷாக்கா ஒரு கடவுளுங்கிறதுனால பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சீலிங்க கொண்டுட்டு ஈஷாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. சீலிங் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்ததால சீலிங் நீ ஈஷாவை மறந்துரு, நான் சொல்ற பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க வழியில குறுக்க வராம இரு அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்றாரு. ஆனா சீலிங் இதுக்கு ஒத்துக்கல. சீலிங் இதுக்கு நீ ஓகே சொல்லலன்னா நான் உன் கண்ணு முன்னாடியே உன் நாட்டு மக்களை கொன்னுட்டு அதுக்கப்புறமா உன்னை கொல்லுவேன். உனக்கு 3 நாள் டைம் தரேன், யோசிச்சு நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயங்களையுமே சனாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இவ பேரு தான் ஈஷாங்கிறதும் இவளாலதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கிறதும் அதனாலதான் மாஸ்டரும் யாலாங்கும் சபிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. ஷாக்கா தன்னுடைய மேஜிக்க பயன்படுத்தி சீலிங்க கட்டி இருக்கிறதுனால சனாவால சீலிங்க ரிலீஸ் பண்ண முடியல. ஈஷா இப்போ இந்த மேரேஜையும் நிறுத்தணும், அதே சமயத்துல நான் என் நாட்டு மக்களையும் காப்பாத்தணும். அதுக்கு ஒரே வழி இந்த மந்திர ரத்தினக்கல் எடுத்துட்டு போ. இது எப்படியாவது ஷாக்காவோட வாயில போட்டுரு. அதுக்கப்புறம் அவனோட பவர் எல்லாம் குறைஞ்சு அவன் வீக் ஆயிருவான். நானும் இங்க இருந்து தானாவே ரிலீஸ் ஆயிடுவேன். ஓ மேரேஜும் நின்னுடும். அப்புறம் நான் என் நாட்டு மக்களையும் காப்பாத்திடுவேன்னு சொல்றான். அப்போ அவங்க கரெக்டா வந்த நம்ம ஷாக்கா சீலிங் ஈஷாவை நானே என் கையால உருவாக்குனேன். அவ மேல எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அவ எனக்கானவ. என்னை விட அதிகமா வேற யாராலையுமே ஈஷாவை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதனடா இது பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏதோ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி இவர் என்ன உருவாக்குனன்னு சொல்றாரு அப்படின்னு சனாவும் கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்கா. ஷாக்கா என்ன நீங்க தான் உருவாக்குனீங்களா? ஆமா ஈஷா, உன்னை நான் தான் உருவாக்குனேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சீலிங்க்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக நான் உன்னை என்னோட நெஞ்செலும்புல இருந்து உருவாக்குனேன் அப்படின்னு எல்லா கதையுமே சொல்றாரு. கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ஃபைனலா ஈஷா நீ எனக்கு சொந்தமானவ, நீ ஏன் கூட தான் இருக்கணும், நீ என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சனா பக்கத்துல வரப்போ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சனா சீலிங் கொடுத்த அந்த மந்திர ரத்தினக்கல்ல ஷாக்காவோட வாயில போடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மாஸ்டர் சொன்னது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே மிஷனை முடிக்கிறதுக்காக ஷாக்காவை கிஸ் பண்ணி அந்த மந்திரக்கல்லை வெளியே எடுத்து மிஷனை வெற்றிகரமா முடிக்கிறா. மிஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா பிரச்சனை இன்னும் முடியல. சனாவை வீட்டுக்கு போக விடாம ஷாக்காவை தூக்கிட்டு போறாரு. மறுபடியும் அவர் சனா கிட்ட போறப்போ வழக்கம் போல சனா மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணி ஷாக்காவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்து சனா வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அவ வீட்டுக்கு வந்த விஷயம் தெரியாம அவளை காப்பாத்துறதுக்காக யாலாங்க அந்த போர்ட்டருக்குள்ள நுழைஞ்சு இப்ப அவன் அந்த போர்ட்டருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னே தெரியல. இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் வேணும்னே மாஸ்டர் யாலாங்க வரவழைச்சு அந்த போட்டோக்குள்ள போக வச்சு அவனை அதுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்த சனா கிட்ட சனா நீ மிஷனை நல்லபடியா முடிச்சதால என்னோட சாபமும் யாலாங்கோட சாபமும் கம்ப்ளீட்டா தீர்ந்து போச்சு. இங்க எல்லாமே மாறிடுச்சு. ஆனா யாலாங்க எனக்கு பாய்சன் கொடுத்த பாவத்துக்காக அவனால சொர்க்கத்துக்கு வர முடியாது. ஆனா அவன் நேரம் மனுஷனா மறுபிறவி எடுத்து எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருப்பான். உடனே அவன் கம்ப்ளீட்டா மறந்துருப்பான்னு பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே மாஸ்டர்னு சனாவும் நம்பிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து யாலாங்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அவன் அந்த போர்ட்டலை விட்டு வெளியே வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனோட முழு பவரையும் அதுல பயன்படுத்திட்டு இருக்கான். ஆனா அவனால வெளியே வரவே முடியல. இதற்கிடையில சனா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சனாவால அவனை பார்க்கவும் முடியல. அவன் பேசுறதும் இவளுக்கு கேட்கல. அந்த சமயத்துல சக்கரத்துக்கு பக்கத்துல யாலாங்கோட பிரேஸ்லெட்டை பார்த்த பிறகு சனாக்கும் டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கேத்த மாதிரியே ஹண்டரோட டீம் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹண்டரோட டீமும் ஃபெய்னியாவும் யாலாங்க அடைச்சு வச்சிருக்கிற அந்த போர்ட்டருக்குள்ள போறாங்க. உள்ள போனவங்க யாலாங்க அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இங்க நடக்கிற எதுவுமே தெரியாத அளவுக்கு அவன் அப்படியே அவனோட முன்ஜென்ம ஞாபகங்கள்ல மாட்டிக்கிறான். இப்படியே போனா அவன் செத்துருவான். மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சனா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா மாஸ்டர் எதுவுமே செய்யாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அந்த இங்கிங் மிரருக்குள்ள மாட்டிக்கிட்ட யாலாங்கோட கண்ணுக்கு அவனோட நாட்டு மக்கள்லாம் அந்த போர்க்களத்துல அப்படியே செத்து போய் கிடக்குற மாதிரியான ஒரு விஷுவல் தெரியுது. அதை பார்த்துட்டு மன்னிச்சிருங்க, எனக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என் ஒருத்தனோட சுயநலத்துக்காக நான் உங்க எல்லாருமே இப்படி அநியாயமா கொண்டுட்டேனே. நான் உங்களுக்கு அரசனா இருக்கவே தகுதி இல்லாதவன், நான் உயிரோட இருக்க கூடாது அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கான். அப்போ யாலாங்கோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் துளி வந்துட்டு இருக்கு. அந்த மிரருக்குள்ள போனதுனால
அவன் கம்ப்ளீட்டா யாலாங்கிற ஒரு வேம்பயர்ல இருந்து அப்படியே சீலிங்கா மாறிட்டான். சோ இப்ப அவனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. அத பாத்துட்டு நம்ம ஃபெய் அப்படியே அந்த கண்ணீர் துளியை அழகா கேட்ச் பண்ணி வெளியே கொண்டு வந்து மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. மாஸ்டரும் அந்த கண்ணீர் துளியை வாங்கி அப்படியே அந்த பாட்டில போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சனாவும் பாத்துட்டு இருக்கா. நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க, கேவலம் ஒரு கண்ணீர் துளிக்காகவா யாலாங்க நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, மாஸ்டர் இவ்வளவு தூரம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்றதே உன்னோட சாபம் தீர்ந்து போய் நம்ம 3 பேருமே ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். வேணாம் ஃபெய், வேணவே வேணாம். யாலாங்க இப்படி கஷ்டப்படுத்தி தான் நான் ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா அந்த ஸ்வர்க்கமே எனக்கு வேணாம். நான் இங்கே நிம்மதியா இருந்துக்கிறேன். ஏன் மாஸ்டர், என்னோட முன்ஜென்மத்துல நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதுக்கு பழி வாங்குற விதமா இப்போ நீங்க என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஏன் மாஸ்டர், ஏன் என்ன இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்தீங்க? இவ்வளவு நாளா என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களுக்கு தேவையான இந்த கண்ணை துளிகளை சேகரிக்க நீங்க என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க, அப்படித்தானே? உங்க 2 பேரோட உண்மையான முகம் என்னன்னு நான் இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை போய் முழுசா நம்பினே அது ஏன் தப்பு தான். போதும் மாஸ்டர், போதும். நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சனா பட்டும் கிளம்பி போயிட்டு இருக்கா. சனா அவ்வளவுதானா? நீ என்னை விட்டு போகணும்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமா மாஸ்டர், நான் போக தான் போறேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்ட்டு சனாவும் போயிட்டு இருக்கா. சனா பிரிஞ்சு போறாளேன்னு அதுக்காக வருத்தப்பட்டு மாஸ்டருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் துளி வந்துட்டு இருக்கு. அந்த கண்ணீர் துளி கரெக்டா போய் அந்த பாட்டில்ல விழுது. அது விழுந்த வேகத்துல இதுக்கு முன்னாடி அந்த பாட்டில சேகரிச்சு வச்சிருந்த எல்லா கண்ணீர் துளிகளும் அப்படியே வெளியே வந்து எல்லாமே அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன இது அப்படின்னு ஃபெயும் பாத்துட்டு இருக்காரு. அந்த கண்ணீர் துளிகள்லாம் அப்படியே சுத்தி எல்லாமே ஒரே டிராப்பா மாறி அந்த ஒரு டிராப் அப்படியே மாஸ்டருக்குள்ள போகுது. அப்படி போன உடனே அதை தாங்க முடியாம மாஸ்டரும் கத்திக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் ஏன் கத்துறாருன்னு சனாவும் பாத்துட்டு இருக்கா. அந்த ஒரு டிராப் மூலமா நம்ம மாஸ்டருக்கு அவர் இழந்த எல்லா பவருமே திருப்பி கிடைச்சிருச்சு. சோ இப்போ அவர் கம்ப்ளீட்டா ஷாக்காவே மாறிட்டாரு. இதெல்லாம் அப்படியே சனாவும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. இப்போ கம்ப்ளீட்டா ஷாக்காவா மாறின நம்ம மாஸ்டர் அப்படியே பறந்து சனா கிட்ட வராரு. ஷாக்காவை பார்த்து சனாவும் பயந்துட்டு இருக்கா. சனா, என் உலகமே நீதான். நான் உன்னை 10,000 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட அதிகமா உன்னை யாராலையுமே லவ் பண்ண முடியாது சனா. மாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? நான் என்னைக்குமே உங்களை என்னோட மாஸ்டர் மட்டும் தான் பாத்திருக்கேன். என்னால உங்களை லவ் பண்ண முடியாது மாஸ்டர். இல்ல சனா, நீ ஈஷாவோட மறுபிறவி. நம்ம 2 பேரும் லவ் பண்ணணுங்கிறது தான் விதி. அன்னைக்கு எல்லாருக்குமே சாபம் கொடுத்து அனுப்பின பிறகு எங்க அப்பா எனக்கு மட்டும் தனியா ஒரு சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சீனையும் நமக்கு காட்டுறாங்க. ஷாக்கா, நீ இந்த கண்ணை துளிகளை சேகரிக்கிற வரைக்கும் நீ சனா கிட்ட உன்னோட லவ்வையும் வெளிப்படுத்த கூடாது. அதே மாதிரி இந்த சாபத்தை பத்தியும் நீ அவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அப்பா, ஏன்பா, ஏன் நீங்க எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தீங்க? நம்ம லவ் பண்றவங்க கிட்ட நம்ம லவ்வையும் வெளிப்படுத்த கூடாது, லவ் சொல்லவும் கூடாதுன்னு சொல்றது ரொம்ப பெரிய சாபம்பா. ஷாக்கா, எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய டார்ச்சரா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கடவுளுடைய மகன்கிற இந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு இந்த முறை நீ நிறைய பாவங்களை பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கு இந்த சாபம். நீ எப்பவுமே கர்வத்தோடையும் தலைகணத்தோடையும் தானே இருப்ப. அது நல்லது இல்ல ஷாக்கா. இப்போ நான் கொடுத்திருக்கிற இந்த எல்லா சாபங்களுமே உன்ன ஒரு நல்ல மனுஷனாக்கும். இப்போ நீ பூமிக்கு போகலாம் அப்படின்னு கடவுள் ஷாக்காவை இங்க அனுப்பி வச்சிருப்பாரு. சனா, இதுதான் நடந்துச்சு. இதனாலதான் என்னால என்னோட லவ் உங்ககிட்ட டைரக்டா வெளிப்படுத்த முடியல. நீ போன எல்லா மிஷன்லயுமே என்ன மாதிரி ஒருத்தனை பாத்தில. அவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருமே உங்ககிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன் டைரக்டா சொல்லிருக்கவே மாட்டாங்க. தன்னோட லவ் மனசுக்குள்ளேயே வச்சு அதை வெளிப்படுத்த முடியாம ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாபம் தான். நீயும் நானும் லவ் பண்ணணுங்கிறது தான் விதி. இப்ப பாரு, நம்ம சாபம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நம்ம மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக ரெடி ஆயிட்டோம். இனிமே எந்த ஒரு தடையுமே இல்லாம என்னால என்னோட லவ் உங்ககிட்ட டைரக்டா வெளிப்படுத்த முடியும். போக போக நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என் மாஸ்டரே இல்ல. என் மாஸ்டர் என்கிட்ட திருப்பி கொடுங்க. சனா, என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் உன் மாஸ்டர். நான் ஷாக்காவா இருந்தப்பவும் சரி, ஓ மாஸ்டரா இருந்தப்பவும் சரி, நான் எப்பவுமே உன்னை ஒரே மாதிரி தான் லவ் பண்ணேன். ஷாக்காவும் நான் தான், ஓ மாஸ்டரும் நான் தான். நீங்க உண்மையிலேயே என்னோட மாஸ்டரா இருந்தா யாராங்க இப்படி டார்ச்சர் பண்றதை நிறுத்திட்டு அவன ஸ்வர்க்கத்துல இருந்து வெளியிடுங்க. சனா, நீ இன்னும் ஸ்வர்க்கத்துக்கு போய் உன் மிஷனை முடிச்சிட்டு வந்ததா நம்பிட்டு இருக்கியா? நீயும் ஸ்வர்க்கத்துக்கு போகல, யாராங்க இப்ப ஸ்வர்க்கத்துல இல்ல. நீங்க 2 பேரும் நான் இந்த இங்கிங் மிரரை வச்சு கிரியேட் பண்ண இல்யூஷனுக்கு தான் போனீங்க. என்னது இல்யூஷனா? ஏன் மாஸ்டர், ஏன் இப்படி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணீங்க? யாழாங்கோட கண்ணீர் துளிக்காகவா? அதுவும் ஒரு காரணம் தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு? சரி, உனக்காக அவனை இப்படி டார்ச்சர் பண்றதை நான் ஸ்டாப் பண்ண சொல்றேன். அதுல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி அவனை ஒரு இருட்டான ரூம்குள்ள நான் அடைச்சு வைக்க போறேன். அங்க சூரியனே இருக்காது. அதுதானே அவனுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்டிப்பா அந்த இருட்டான ரூம் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவனால என்னைக்குமே நமக்கு நடுவுல வர முடியாது. ஃபெய், அந்த யாழாங்க ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஃபெய்யும் ஹண்டர் கிட்ட யாழாங்க ரிலீஸ் பண்ண சொல்றாரு. என்னது ரிலீஸ் பண்ணணுமா? எதுக்காக ரிலீஸ் பண்ணணும்? 3000 வருஷமா எங்களோட முன்னோர்கள் இந்த யாழாங்க கொல்லங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. நாங்க இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு ஹண்டர் சொல்றான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் மாஸ்டர் எதிர்த்து பேசுவ அப்படின்னு ஃபெய் கத்திட்டு இருக்கான். ஃபெய்யை கவனிச்சதால ஹண்டர் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அந்த சமயம் நம்ம யாழாங் கான்சியஸ்க்கு வந்து எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த போர்ட்டலை விட்டு வெளியே வர பாக்குறான். இத பார்த்த நம்ம மாஸ்டர் ஹண்டரோட டீமையும் யாழாங் கூட சேர்த்து வச்சு அந்த மிரருக்குள்ளேயே அப்படியே சீல் பண்ண பாக்குறாரு. ஃபைனலா சீலும் பண்ணிடுறாரு. சனாவும் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம மாஸ்டர் ஹண்டரையும் அவரோட டீமையும்
யாலாங்கோட சேர்த்து அப்படியே அந்த மிரருக்குள்ள மூடி வச்சிருக்காரு. யாலாங் இப்படி அடிச்சு வச்சதால சனா அப்படியே அந்த சக்கரத்துல விழுந்து அழுதிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீலையும் உடைச்சுக்கிட்டு அதுல இருந்து யாலாங் வெளியே வரான். டே ஷாக்கா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நம்ம சண்டைக்கு இன்னைக்கு ஒன்ன கொன்னு நான் ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்னு யாலாங் மாஸ்டர் அட்டாக் பண்றான். நம்ம மாஸ்டர் மட்டும் என்ன சாதாரண ஆளா? அவர் தான் இந்த கிரேட் ஷாக்கா வச்சே. மாஸ்டரா இருக்கும் போதே ஒரு பயங்கரமா சண்டை போடுவாரு. இப்பதான் அவரை கம்ப்ளீட்டா ஷாக்காவே மாறிட்டாரு. அதனால அவருடைய முழு பவரையும் பயன்படுத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. வீடே 2 ஆகுது. இந்த சண்டையில வீட்டுல இருக்கிற பொருட்களோட சேர்த்து சனாவும் ஃபேயும் கூட பறந்து போய் கீழே விடுறாங்க. வழக்கம் போல இந்த முறையும் சனா இந்த ஃபைட்டை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம யாலாங்கும் மாஸ்டரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லமா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா வீட்டை விட்டு மேல பறந்து போய் சிட்டிக்குள்ள அவங்களோட ஃபைட்டை கண்டினியூ பண்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இவங்க ஃபைட் பண்ண போற சமயத்துல 4-5 பேர் அங்க பைக்ல வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு நாம ஏன் பைக் வச்சு ஃபைட் பண்ண கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் போல. டக்குன்னு ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்பிட்டாங்க. ஃபைட் பண்ண வேண்டிய மாஸ்டர் பைக்ல முன்னாடி ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. ஃபைட்டை மறந்துட்டு ஒருவேளை இது ரேஸ் நினைச்சிட்டாரோ அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம யாலாங் அவருக்கு பின்னாடி மாஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். எல்லா அட்டாக்ல இருந்து மிஸ் ஆன நம்ம மாஸ்டர் டக்குன்னு ஒரு யூட்டர்ன் எடுத்து யாலாங் அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆன நம்ம யாலாங் மாஸ்டர் மேல மோதுறதுக்காக ஃபாஸ்டா பைக்ல வரான். மாஸ்டரும் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா வராரு. 2 பேரும் அப்படியே ஃபாஸ்டா பைக்ல பறந்துகிட்டு அப்படியே மேல போறாங்க. கடைசியா 2 பைக் மட்டும் கிராஷ் ஆகி வெடிக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே ஆன பாத்துட்டு இருக்காங்க. அதையே இப்ப பைக் வச்சு ஒரு காமெடி முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து இன்னொரு பயங்கரமான காமெடி. இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். பைக் வெடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பில்டிங்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே ஃபைட் கண்டினியூ ஆகுது. இந்த ஃபைட் பத்தாதுன்னு அப்படியே அங்க இருக்கிற டவரை தூக்கி போட்டு அங்க இருக்கிற ஆண்டனாவை தூக்கி போட்டு 2 பேரும் மாறி மாறி மறுபடியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து பறந்துகிட்டே ஃபைட் பண்றது. 2 பில்டிங்க்கு நடுவுலயும் அப்படியே பறந்துகிட்டே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால 2 பேருமே டயர்ட் ஆயிடுறாங்க. சோ டயர்டான காரணத்தினால அப்படியே அவங்க பில்டிங்க்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இதுதான் இந்த ஃபைட்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா பாருங்க. ஃபைட் பண்ணலாம்னு போறப்போ நம்ம யாலாங்கோட கையில பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச நம்ம யாலாங் அப்படியே அங்க இருக்கிற கரண்ட் எடுத்து மொபைலுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறாரு. அப்படியே கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் ஃபைட்டை கண்டினியூ பண்றாரு. சார்ஜ் போட்டுக்கிட்டதுனால இப்ப நம்ம யாலாங் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாரு. யாலாங் அடிக்கிற அடியில மாஸ்டர் அப்படியே பறந்து போய் கீழே விடுறாரு. அதுவும் சாதாரணமாலாம் இல்ல. பில்டிங் அப்படியே உடைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பில்லர் எல்லாம் அப்படியே உடைச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போய் விடுறாரு. அப்பையும் விடலையே. மறுபடியும் ஃபைட் கண்டினியூ ஆகுது. இப்படியே ஃபைட் போயிட்டே இருக்கு. ஒரு சமயத்துல ஆளுக்கு ஒரு பில்லர் எடுத்து வச்சுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த முறை அடி கொஞ்சம் பலமாவே விழுந்துருச்சு. அதனால மாஸ்டரும் யாலாங்கும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல விடுறாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரோட கதையுமே முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைட்னால ஃபைனலா அந்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகி அதுவும் அவங்க மேலேயே விழுது. நல்ல வேலை இவங்க ஃபைட் இதோட முடிஞ்சிருச்சு. இத்தனை எபிசோட்ஸ்ல நான் எங்கேயுமே ஒரு ஃபைட் சீனை போய் இவ்ளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது, பறந்து பறந்து ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நான் இந்த ஃபைட்டை ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சு. ஃபைட் பண்ற 2 பேரோட ஃபேஸும் அப்படியே சீரியஸா தான் இருக்கு. ஆனா ஃபைட் காமெடியா இருக்கு. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இவங்க போட்ட எல்லா ஃபைட்டுமே கூட ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்படி கிளைமேக்ஸ் ஃபைட்ல சிட்டிக்குள்ள வந்து பைக்ல ஃபைட் பண்றது, பில்டிங் மேல ஏறி டவர் தூக்கி போட்டு அங்க இருக்கிற கரண்ட வச்சு ஃபைட் பண்றது, இது பத்தாதுன்னு பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்க இருக்கிற பில்லரை உடைச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுன்னு இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃபைனலா இப்படி பில்லர்லாம் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டதுனால அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுது. மாஸ்டர் யாலாங்க அந்த பில்டிங் குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப சனா அங்க வந்து மாஸ்டர் யாலாங்க தேடிக்கிட்டு இருக்கா. சனாவோட வாய்ஸை கேட்டுட்டு, சனா இனிமே என்னால உன் கூட சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க முடியாது, குட் பை சனா அப்படின்னு யாலாங் செத்து போறான். இந்த பக்கம் சனா இனிமே நீதான் உன்னை நல்லா பாத்துக்கணும், ஏன்னா மாஸ்டரால இனிமே உன் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்க முடியாது, நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சனா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் அப்படியே செத்து போறாரு. இந்த உலகத்திலேயே சனா யார ரொம்ப அதிகமா நேசிச்சாலோ அவங்க 2 பேருமே சனாவை விட்டுட்டு ஒரே நேரத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த துக்கம் தாங்க முடியாம அவ அப்படியே அழுதுகிட்டே அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விடுறா. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பார்த்தா சனா அவளோட ரூம்ல தான் இருக்கா. நல்ல வேலை. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கனவா அப்படின்னு ஹாப்பியா எழுந்திருக்கிறா. அப்போ எதிரில ஃபெய்னியாவும் இருக்காரு. ஃபெய், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு தெரியுமா, அதுல நம்ம மாஸ்டரும் யாலாங்கும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. மணி என்ன ஆகுது, அடக்கடவுளே நான் இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சிருக்கேன், மாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், இன்னும் நீ பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போலையான்னு என்ன ரொம்ப திட்டுவாரு, நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஃபெய், மாஸ்டர் இன்னைக்கு யாலாங் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காருல்ல, சப்போஸ் அவன் இங்க வந்தானா அவனை கொஞ்சம் பாத்துக்கோ, அப்புறம் என் கனவுல வந்த மாதிரியே 2 பேரும் ஃபைட் பண்ணிக்குவாங்க
பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ அவனை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. சனா, நேத்தி உனக்கு வந்தது கனவு இல்ல, அது எல்லாமே உண்மைதான். மாஸ்டரும் யாலாங்கும் இப்ப உயிரோட இல்ல. என்னது, என்ன பேசிட்டு இருக்க? நீ போய் தானே சொல்ற? இல்ல சனா, நான் உண்மையதான் சொல்றேன். மாஸ்டரும் யாலாங்கும் இப்போ செத்துட்டாங்க. இல்ல ஃபெய், நீ போய் சொல்ற அப்படின்னு ஃபெயை தள்ளி விட்டுட்டு சனா வெளியே வந்து பாக்குறா. அங்க மாஸ்டரும் யாலாங்கும் இருக்காங்க. உடனே கீழே ஓடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து அழுத்திட்டு இருக்கா. மாஸ்டர், யாலாங், நீங்க ரெண்டு பேருமே கடவுள் தானே, அப்புறம் நீங்க எப்படி சாகலாம்? உங்களுக்கு தான் சாவே கிடையாது. ப்ளீஸ் மாஸ்டர், எழுந்திரிங்க மாஸ்டர். யாலாங், ப்ளீஸ் நீயாவது எழுந்திரி அப்படின்னு ரெண்டு பேருமே பார்த்து அழுத்திட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சனா வீட்டுக்கு வெளியே அப்படியே சோகமா உட்காந்துருக்கா. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. சனா, நீ இன்னைக்கும் லேட்டா தான் எழுந்திருச்சியா? மாஸ்டர், நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகல? நீங்க நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் அப்படின்னு மாஸ்டர் ஹக் பண்ணி அழுத்திட்டு இருக்கா. சனா, ஒன்ன விட்டுட்டு நான் எங்க போவேன்? அப்புறம் யாரு வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு மாஸ்டர் காட்டுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம யாலாங்க. சனா, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு அங்க கரெக்டா வருவேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு யாலாங் சொல்றான். சனாக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே யாலாங் பக்கத்துல போறப்போ யாலாங் அப்படியே மறைஞ்சு போறான். இந்த பக்கம் திரும்பினா மாஸ்டர் அப்படியே மறைஞ்சு போறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் உண்மையா வரல. இவங்க ரெண்டு பேரும் வந்த மாதிரி சனா தான் இமேஜின் பண்ணிருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு போன உடனே அதை தாங்கிக்க முடியாம அப்படியே அழுதுட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது, அவங்க ரெண்டு பேரும் செத்து போனது, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்க செத்து இருக்க கூடாது, அதுக்கு பதிலா நான் தான் செத்து இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்ப அவங்க இருக்கிற டீ கப்பை உடைச்சு அதை வச்சு சனா சாக பாக்குறா. உடனே அங்க ஃபெய் வந்து அவளை தடுக்கிறாரு. சனா, நீ உயிரோட தான் இருக்கணும். நீ இப்ப செத்து போறதால அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் உயிரோட எல்லாம் வரமாட்டாங்க. நீ ஹாப்பியா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காகவாது நீ உயிரோட இருக்கணும் சனா. இல்ல ஃபெய், ஃப்ரெண்ட்ஸா இருந்த மாஸ்டரும் யாலாங்கும் சண்டை போட்டு இப்போ செத்து போனதுக்கு காரணம் நான் தான். ஃபெய், நானே இதை சரி பண்ண விரும்புறேன். ப்ளீஸ் ஃபெய், என்ன ஸ்வர்கத்துக்கு அனுப்பு. இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை போய் நான் நிறுத்துறேன். சனா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது உன்னால முடியுமா? முடியும் ஃபெய், மாஸ்டரும் யாலாங்கும் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் ஃபெய், என்ன அனுப்பு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஃபெய்னியாவும் மாஸ்டர் உயிரோட இருக்கணும் தான் நினைக்கிறாரு. அதுக்காக சனாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடிவு பண்றாரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியையுமே சேர்த்து சனாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபெய், இத பண்ணாத, இப்படி பண்ணன்னு வச்சுக்கோயேன் உன் உயிருக்கே பெரிய ஆபத்து வந்துரும் அப்படின்னு ஃப்ளஃபி சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு ஃபெய், ஃப்ளஃபி என்ன சொல்லுது? இதனால உன் உயிருக்கு ஆபத்து வருமா? அப்ப வேணா ஃபெய், நிறுத்து. இல்ல சனா, நீ போய் மாஸ்டரை காப்பாத்து அப்படின்னு ஃபெய் சனாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா ஃபெய், முதல்ல இந்த டீயை குடி அப்படின்னு மாஸ்டர் கொடுக்குறாரு. சந்தோஷமா அதை வாங்க போறப்போ மாஸ்டர் மறைஞ்சு போறாரு. சனாக்கு வந்த மாதிரியே இது இவரோட இமேஜினேஷன். ஏன் ஃபெய், ஏன் இப்படி பண்ண? இது மாதிரி நீ பண்ணா நீ செத்து போய் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ண? ஃப்ளஃபி, என் மாஸ்டர் உயிரோட இருக்குங்கிறதுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் அப்படியே காத்துல கரைஞ்சு போறாரு. ஸ்வர்கத்துல ஷாக்காவும் சீலிங்கும் பேசிட்டு இருக்காங்க. ஷாக்கா, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு தொல்லை பண்றாங்கடா. உனக்கு தான் தெரியும்ல, நான் மேரேஜ் பண்ணா ஒரு பெர்ஃபெக்ட்டான பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு. ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஸ்வர்கத்திலே இல்ல. இப்போ நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. சீலிங், இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நானே உனக்காக ஒரு பெர்ஃபெக்ட்டான பொண்ணை உருவாக்கி தரட்டா? ஷாக்கா, இது செம்ம ஐடியாவா இருக்கே, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சீலிங் சொல்றான். ஐயோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அங்க சனா ஓடி வரா. யார் நீ எப்படி இங்க வந்த? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ரெண்டு பேரும் முன்னாடி இப்படி பேசுவ அப்படின்னு ஷாக்கா கேக்குறாரு. ஷாக்கா, சீலிங், நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரியே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு பொண்ணை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனா அப்படியே அங்க கரைஞ்சு போறா. இதை கேட்டதுக்கு பிறகு ஷாக்காவும் சீலிங்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை உருவாக்கல. சோ ஃபியூச்சர்ல சனா இல்ல, அதனால இந்த சனா இப்போ கரைஞ்சு போயிட்டா. இப்போ இங்க பூமியில நம்ம மாஸ்டர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்போ இவர் மாஸ்டர்லாம் இல்ல, இப்போ இவர் ஒரு சாதாரண மனுஷன். தி ஜர்னிங்கிற ஒரு புக்கை படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாரு போல. அந்த புக்கும் அவர் கையில தான் இருக்கு. இந்த டிராமாவே அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அப்ப யாரும் ரூமோட கதவு தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபெய்னியா. இப்பயும் இவரு நம்ம மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் இருக்காரு. உள்ள வந்து, பாஸ், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க பாஸ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பாஸோட கையில இருக்கிற ஒரு நாவல் புக்கை பாக்குறாரு. பாஸ், நீங்க இந்த ஃபேண்டசி நாவல் புக் எல்லாம் படிப்பீங்க? நடந்த எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு, சரிவா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த தி ஜர்னிங்கிற புக்கை காமிச்சு இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. நம்ம எப்படி ஒரு பேய் படம் பார்த்துட்டு தூங்கினா நம்ம கனவுல ஒரே பேயா வருமோ, அதே மாதிரி இந்த தி ஜர்னிங்கிற புக்கை படிச்சுட்டு தூங்கின ஒருத்தருடைய கனவுல நடந்த நிகழ்வுகள் தான் இந்த ஹோல் டிராமாவேங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டை கொடுத்து இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிராமாஸ்ல இதுவும் ஒண்ணு. அதனாலதான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த டிராமாவும் முடியுது. நம்ம அடுத்ததா நம்ம சேனல்ல என்ன டிராமா அல்லது என்ன மூவி பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.